சாரங் தியாகு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவன். ஸோ அவன் படம் ஃபர்ஸ்ட் டெபியூ டைரக்டராக ரிலீஸ் ஆகிறாப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு ரொம்ப 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 நல்ல லவ் ஸ்டோரி. இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் தியேட்டர்ஸில் போய் பாருங்க. எஸ்பெஷலி த ஹோல் டீம், த ஹீரோ, த காமெடியன், ஹீரோயின், கேமராமேன், மியூசிக் டைரக்டர், எல்லாருமே ஒரு ஃப்ரெஷ் டீம். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில 1008 டென்ஷன் இருக்கும், 1008 ப்ரெஷர்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் விட்டு இங்க வந்து நீங்க படத்தை பாருங்க. யூல் என்ஜாய் இட், யூல் ஹாவ் அ ரியலி குட் டைம். ஆரம்பலையே எல்லாரும் தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. பார்த்துட்டு என்னோட நண்பன் சாரனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Hi everyone. Yes, hello. எனக்கு அதித்தி and வினோத் ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐம் ஹாப்பி டு see them do this film and ஒரு யங் டீம் ஒரு நல்ல எஃபர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இந்த மாதிரி நிறைய படம் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ டூ வாட்ச் த ஃபில்ம் அண்ட் என்கரேஜ் த ஃபில்ம். ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு தி என்டையர் டீம். தேங்க்யூ. Hi, எல்லாருக்கும் வணக்கம். Today Aromala பார்த்தோ. I'm actually really happy and a lot of close friends have done the film. Aditi and the entire team, whether it is Kishan, Shivatmika, even Harshat, I think எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. After a long time ஒரு fresh rom-com பார்த்திருக்கோம். Of course on the lines of GVM's movies. And I love the fresh, breezy rom-com. I think Kishan, Shivatmika, Harshat, everyone have done a fabulous job, including Tulsi ma'am. I love the music. Sidhu's done a great job. I think the industry is nice that it's got Sarang now as a director. I'd love to wish them all the very best. Thank you. Hi, எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கனிஷ்கா பேசுகிறேன். ஆரோமலே என்னுடைய நண்பர் சாரங் டைரக்ட் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நிச்சயமாக ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இல்லை, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே இருந்தது. இந்த படத்தில் ஆக்சுவலி 2 ஹீரோஸ் இருக்காங்க. ஒன்று வந்து கிஷன் தாஸ், இன்னொன்று வந்து ஹர்ஷத் கான். 2 பேரும் சூப்பராக எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் ஒரு ஸ்மைலோடே இந்த படத்தை நான் பார்த்தேன். உண்மையிலே சொல்கிறேன், மனசு ரொம்ப நிறைவாக இருக்குங்க. இந்த கடந்த ஒரு வருஷமாக நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, பிரேமலு மாதிரி தமிழில் ஒரு படம் எடுப்பாங்களா, பிரேமலு மாதிரி தமிழில் ஒரு படம் எடுப்பாங்களான்னு. ஆனால் நான் சொல்கிறேன், பிரேமலு கூட சூப்பரான ஒரு படம் நம்ம தமிழில் எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் இருக்குது, ஆடியன்ஸோ மக்கள்கிட்டயும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்கி எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க. நியூ டீம், யங் ஜென்ரேஷன். இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பல படங்கள் இந்த மாதிரி திரும்பி பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். சாரங் தியாகு என்னுடைய அருமை நண்பர், தியாகுனுடைய பையன் ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காரு. அதாவது எத்தனையோ படங்கள் வருது, எத்தனையோ பேர் காதலிக்கிறாங்க. காதல்னா என்ன, அதனுடைய உண்மை என்னன்றத ரொம்ப தெளிவாக சிறப்பாக பண்ணியிருக்காரு சாரங் தியாகு. ஹீரோ ஆக்ட் பண்ணவர் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு அந்த தம்பி. ஹீரோயின் நம்ம ராஜசேகர் ஜீவிதாவுடைய பொண்ணு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதில் நடித்தவங்க அத்தனை பேருமே நடிப்பாக தெரியல, ரியல் லைஃப்பில் என்ன நடக்குமோ அதை நமக்கு எடுத்து சொல்கிற விதம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த படம். எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்த்து அவசியம் இந்த படத்துக்கு பெரிய ஒரு பாராட்டுகள் கிடைக்கும். சாரங் தியாகு நிச்சயமாக ஒரு மாபெரும் இயக்குனர். நான் தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்சு 1960 நான் எல்லா டைரக்டரையும் பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் ராமண்ணாவை ஆரம்பித்து இப்போ இருக்கிற நம்ம சமுத்திரக்கனி, தியாகராஜன் வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் சாரங் தியாகு அவர்கள் ஒரு மாபெரும் டைரக்டராக, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் சிறப்பாக வரக்கூடிய அத்தனை டேலண்ட் இருக்குது. ஒருத்தருக்கு திறமை இல்லாமல் யாருமே எதுவும் பண்ண முடியாது. நீங்கள்லாம் தியேட்டரில் இந்த படத்தை பார்க்கணும். உண்மையான லவ் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆரோமலி மை ஃபேவரட் ஜானர் ரோம்காம். ரொம்ப சிம்பிளாக, அதே நேரத்தில் ரொம்ப ஜாலியான ஒரு படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நவம்பர் 7 வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். ஆரோமலே
ஒரு யங் ஜென் ஃபிலிமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஐ திங்க் சாரங்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிகாஸ் ஆல் தி ஆக்டர்ஸ் பிளேட் ரியலி வெல். கிஷனாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், அண்ட் ஹர்ஷத்தா இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஒரு எமோஷ்னலாக ட்ராவல் பண்ணி ஐ திங்க் இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனை வந்து பயங்கர கவரக்கூடிய அளவில் இந்த கதை அமைஞ்சிருக்கு. அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் தி வெரி பெஸ்ட் அண்ட் த ப்ரொடியூசர் வினோத் ஆஸ் வெல். ஸோ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா ருத்ரகுடி. நீங்கள் அடங்குமறு பிளாக் படத்துலாம் பார்த்துருக்கீங்க. இப்போ தான் அரோமலை படம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்துருக்கேன். ஒரு ரொம்ப ஃபீல் குட் மூவி அண்ட் த லீட் ஸ்டார்ஸ் ஹவ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் மோஸ்ட்லி அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ், அந்த காமெடி போர்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, சினிமோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து கண்டிப்பாக அதை தியேட்டரில் பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப நல்ல படம் பார்த்துருக்கேன். ஓகே சொன்னேன். எல்லாரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்க. சந்தியா இங்க ஓகே நான் போயிடலாமா? போய் நம்ம ஆரம்பிச்சிடலாம். சத்தமா பேசணுமா? எல்லாருக்கும் வணக்கம். சார் வினோத் சார். சார் வினோத் சார் வாங்க. அதித்தி எங்க? அதித்தி வாங்க. சித்து இப்படி வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தான் நம்ம படத்தோட ப்ரெஸ்ஸும் செலிபிரிட்டி ஸ்க்ரீனிங்கும் முடிஞ்சிருக்கு. ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஹர்ஷத், கிஷன், சிவாத்மிகா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. படம் இன்னையில ஐ திங்க் ஃப்ரைடேலேருந்து இது எல்லாமே உங்களோடது. நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் தேட்டரில் போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். ஒரே ரிக்வெஸ்ட், படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். அது ஒன்று தான் ரிக்வெஸ்ட். படத்தை கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹர்ஷத் வெள்ளை சட்டை திரும்ப போட்டு வந்திருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். ஆறாமலை படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நண்பர்கள், நம்ம மீடியா நண்பர்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் சிரிச்சதை வச்சு பார்க்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ என்ஜாயபுளாக இருந்ததுன்னு நம்புகிறோம். ஒரு அழகான மைல்டான ஒரு ஃபீல் குட்டான படமாக தான் நம்ம இயக்குனர் யோசித்து எடுத்திருக்காரு. ஸோ ப்ரொடியூசர் நம்மளுடைய வினோத் சார், அதித்தி மேம், இவங்க 2 பேரும் செம்ம சப்போர்ட்டு. நல்லா வந்திருக்கு படம். கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்து, ஏன்னா காலேஜ் போகிற பசங்க, வேலைக்கு போகிறவங்க, அப்புறம் ஸ்கூலில் இருக்கவங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமே கண்டிப்பாக நம்ம லவ்வை கடந்து தான் வந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். வேறு எதுவுமே நிறைய நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா 4 பேருக்கு அதை என்ன சொல்லுவாங்க, கொண்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கலனாலும் அதை சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த இதில் திருத்திக்கிறோம். தேங்க்யூ, லவ் யூ ஆல். அவ்வளோதான். ஹீரோ பேசுவாப்ல. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் நம்ம ஆரோமலை படத்தோட செலிபிரிட்டி அண்ட் ப்ரெஸ் ஸ்க்ரீனிங் இப்போதான் முடித்தோம். எப்போவுமே எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஷோ ப்ரெஸ் பார்க்கும்போது தான் நமக்கு ஆனஸ்ட்டாக தெரியும் படம் எப்படி வந்திருக்குன்னு. நாங்களே பார்த்துட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது ஆடியன்ஸ்க்கு காமிச்சிருக்கோம். அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக மக்களுக்கும் போய் பிடிக்கும், அப்படிங்கிற மக்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், இந்த மாதிரி ஒரு படத்துக்கு பெரிய சப்போர்ட்டே உங்களுடைய ஆதரவு தான். நீங்கள் போய் படத்தை பார்க்கறது தான். பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என்ன ஆனஸ்ட்டாக வேணால் சொல்லுங்கள், நாங்கள் எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாது அண்ட் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து நான் கேரண்டினே நான் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக November 7th எங்கள் படத்தை பாருங்கள். தேங்க்யூ. சிவாத்மிகா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்க்ரீனிங்க்கு ரொம்ப பாசிட்டிவான ரிப்போர்ட் வந்திருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சதா சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ கிஷன், ஹர்ஷத், சாரங் எல்லாரும் சொன்ன மாதிரி ப்ளீஸ் இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் உங்கள் அக்செப்டன்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மீடியா அவர்களுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. நீங்கள் தான் போய் படத்தை எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும். ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் 7th தியேட்டருக்கு வந்து படத்தை பார்ப்பீங்கன்னு. ஆஸ் கிஷன் செட், வி ப்ராமிஸ் யூ லைக் த ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. எனக்கு ஒன்று எனக்கு என்னன்னா, இந்த படத்தோட இயக்குனர் வந்து அவர் தான். நியாயமாக பார்த்தா அவர் தான் பதட்டமாக இருக்கணும், அவர் தான் பயப்படணும். நீங்களாம் என்ன சொல்ல போறீங்கன்னு. அதை விட எங்களுக்கு தான் பயம் அதிகமாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ மற்ற படம் மாதிரி நாங்கள் சொல்கிற டேட்டுக்கு வந்து அதை மட்டும் நடிச்சுட்டு அப்படி போயிடல. நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில் பண்ண ஒரு கூட்டாஞ்சோறு தான் இது. அதனால ஒரு விஷயம் கை தட்டும் போது அப்பாடா, இது வந்து நம்ம சொன்னது, நமக்காக கை தட்டுறாங்க, ஒர்க் ஆயிருக்கு. ஒரு விஷயம் மக்கள் அழுவும் போது ஆஹா, இது வந்து நான் சொன்னது, இது எனக்காக அழுகுறாங்க, நான் சொன்னது ஒர்க் ஆயிருக்கு. இது பண்ணும்போது ஆஹா, இது நம்ம கஷ்டப்பட்டு யோசிச்சு இதை ஒரு காமெடின்னு எழுதி எடுத்துன்னு போய் ஒரு இவ்வளோ பேர் வச்சு ஷூட் பண்ணோமே, அது இங்கே மக்கள் ரசித்து கிளாப் பண்ணுறாங்கன்னும் போது எப்படி சொல்கிறது, உண்மையாலே இந்த ஹஸ்பண்ட்லாம் குழந்தை பெற்றெடுக்கும் போது டெலிவரி வார்டு வெளியே நிற்பாங்களே, அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாரும் மேலே கீழே நலஞ்சிட்டு இருந்தோம். ஸோ அது எல்லாமே இப்போ ஒரு படி எல்லாரும் பார்த்து நல்லபடியாக ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இது இன்னும் நிறைய போகும். தேங்க்யூ.
ஒரே ஒரு ஓம் சொல்றதுக்காக ஒரே ஒரு தேங்க்யூ சார். வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கேதரிங். அண்ட் இந்த வாரத்தில் இது எனக்கு 2வது படம், ஸோ ரொம்ப ஸ்பெஷல். ஆண் பாவம்க்கு அப்புறம் அடுத்த ஆரோமலை. இது வரைக்கும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே பயங்கரமாக ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறமும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆரோமலை ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம். உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட லைக் யூனோ அரவணைப்பு ரொம்ப தேவை. தேங்க்யூ வெரி மச். படத்தை பத்தி நான் என்ன சொல்றது, ஆக்சுவலா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சந்தோஷமான ஃபிலிம், ஒரு இயல்பான ஃபிலிம். இந்த டீமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணது எனக்கு தெரியும், அவங்க கூட டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியல தெரிஞ்சுது. நல்ல ஃபீல் குட் ஃபிலிம், அதே நேரத்தில் ஒரு நல்ல இமோஷனல், ஒரு சின்ன ஒரு மெசேஜ்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு இமோஷனல் ஃபீலிங் நம்ம எல்லாருக்கிட்டையும் என்னைக்காவது வர ஒரு ஃபீலிங்கை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, படம் பாருங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும், சந்தோஷமா பாருங்க. தேங்க்யூ. இவன் ரொம்ப குவைட்டான பையன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சொல்லிட்டீங்களா? அடுத்து வேற யாருமே இல்ல, வேற யாராவது இருந்தீங்கன்னா வாங்க பேசலாம். டிஓபி அவர் வந்து ஒரு 24 வயது இளம் பையன், 24 கூட ஆகல, இன்னும் ஓட்டர் ஐடி கூட வாங்கல, அதுக்குள்ள படம் எடுத்துட்டாரு டிஓபியா. ஸோ அவர் வந்து நம்ம கௌதம், அவர் இப்ப அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோட எங்கேயோ சுத்திட்டு இருக்காரு, அதனால தான் வர முடியல. இதெல்லாம் நீங்க கட் பண்ணிடுவீங்கன்னு தெரியும், அவ்வளவுதான். நான் வேற ஏதாவது பேசியிருப்பேன், சும்மா பேசலாமா? ரசிகர் பெருமக்களுக்கு, ஆரோமலை படம் பார்க்க வந்த ரசிகர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது மகன் சாரங்கன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் என்று நினைக்கின்ற போது பெருமையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடித்துவிட்டு நான் வந்து பெரிய லெவலில் போகிறேன்னு பார்த்தேன், அவர் டைரக்ஷன் தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு டைரக்ஷனில் இறங்கி ஒரு வெற்றி பெற்ற படத்தை கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு தகப்பனுக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. அவர் இன்னும் பல படங்கள் வெற்றி பெற்று சிறந்த இயக்குநராக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல என் பாபாவையும் ஆஞ்சநேயரையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. என்ன காரணம், என்ன நடிக்க கூப்பிட்டார், இல்லைன்னு சொல்லலை. எனக்கு நடுவில் கொஞ்சம் கால் ஃப்ராக்சர் ஆகி ரொம்ப ப்ராப்ளத்தில் இருந்தேன். என்னால் அவருக்கு இடைஞ்சல வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் நடிக்க ஒத்துக்கல. ஆனால் இந்த படத்தில் வந்து சிம்பு வந்து வாய்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என் நண்பன் ராஜேந்தர் பாடியிருக்கான் அந்த படத்தில். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு பண்ணி கொடுத்தான். அப்பா நடிக்கல, ஆனா அப்பாவால என்னென்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த படத்துக்காக பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே பண்ணி ராஜேந்தர் ஒரு லொகேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு டிஆர் சார் பாட வைக்கிறது, சிம்பு சார் பேசி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. சோ அவங்க கான்ட்ரிபியூஷன் அந்த வகையில டெஃபினட்டா இருக்கு. நான் சொன்ன உடனே ராஜேந்திர வந்து பாடினான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ, ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், நான் ஆரோமலை படத்தில் மேகான்கிற ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போதான் நான் ஃபஸ்ட் டைம் படத்தை பார்த்தேன் ஃபுல்லாக. அண்ட் ஐ தரலி என்ஜாய்ட் இட். கண்டிப்பாக யார் படத்தை பார்த்துட்டு தியேட்டர் வெளில வராங்களோ ஒரு ஹாப்பி ஃபீல் குட் ஃபீலிங்கோட வருவாங்க. இட்ஸ் அ லவ்லி கம்மிங் ஆஃப் ஏஜ் rom-com with a lots of happy moments and you laugh a lot throughout the film. நிறைய ரிலேட் பண்ணிக்க முடிகிற moments இருந்தது. So we really hope you enjoy the film. Thank you so much. Please do go watch it from November 7th in theaters. Hi, என் பேர் சந்தியா வின்ஃப்ரிட். நான் ஸ்மிருதின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஆரோமலையில். என்னோட போர்ஷன் வந்து அந்த ஒரு ஸ்கூல் லவ் ஸ்டோரி அண்ட் லைக் ஒரு 8th standard 9th standard கிட் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு போர்ஷன். And I hope you really enjoy our film. I think the entire team has put in a lot of effort and hard work and நிறைய லவ்வோடு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.